லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ரீயில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதை விண்ணப்பியுங்கள். காலையிலேயே இன்று பத்ரமுள்ள பகுதியில் ஒரு அமைதியின்மை, ஒரு பதற்றம் நிலவி இருக்கிறது. காரணம், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவின் அப்போதைய செயலாளர் சுகீஸ்வர பண்டார, இவர் பற்றி நாங்கள் ஏற்கனவே நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் பேசியிருக்கின்றோம். இந்த நபர் ஒரு 10-15 பேரை சேர்த்துக்கொண்டு பத்ரமுலையில் அமைந்திருக்கின்ற தற்போதைய நிதி அமைச்சின் செயலாளர் வீட்டை நோக்கி சென்று அங்கு ஒரு போராட்டம் செய்வதை போன்று ஒரு நாடகத்தை செய்வதற்கு சென்றிருக்கின்றார். ஆனால் அவர் நினைத்ததை செய்ய முடியாமல் இன்று அவருக்கு எதிர்பாராத ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அதுதான், அந்த பகுதியில் வசிக்கின்ற மக்கள் அவர்களாக முன்வந்து நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற உங்களுக்கு இதுதான்டா பாடம், இதுதான் இதோ வைத்துக்கொள் என்று சாணியால் அடித்து விரட்டி இருக்கின்றார்கள். சாணியால், அதே போல அழுகிய முட்டை கொண்டு எரிந்து அவர்களை தாக்கி இருக்கின்றார்கள். சாணியால் அடிவாங்கி, அழுகிய முட்டையால் அடிவாங்கி இவர்கள் செய்வதறியாது அங்கிருந்து ஓட்டம் பிடித்திருக்கின்றார்கள். வந்த வாகனங்களில் ஏறி ஓடி இருக்கின்றார்கள். இத்தான் இன்றைய ஒரு பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு சம்பவமாக இருக்கின்றது. நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் குறித்து நாங்கள் சொல்லியாக வேண்டும். மெடிப்ளேஸ், புலம்பெயர்ந்திருக்கின்ற உங்களுடைய உறவினர்கள், பெற்றோர், பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இலங்கையில் இருக்கின்றவர்களாயின் அவர்களுடைய மருத்துவ சேவைகளை சிறப்பாக பெற்றுக்கொள்ள ஒரே இடம் மெடிப்ளேஸ். திரையில் தோன்றுகின்ற இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு மெடிப்ளேஸ் மூலமாக உங்கள் உறவினர்களுக்கு தேவையான எல்லா விதமான மருத்துவ சேவைகளையும் மிக சிறந்த முறையில் பெற்றுக்கொள்ள முடியும். சுகீஸ்வர பண்டார கோட்டாபே ராஜபக்சவினுடைய செயலாளர். இப்படியானவர்களை செயலாளராக வைத்துக் கொண்டு தான் கோட்டாபே ராஜபக்ச 2022 எல்லாம் ஆட்சி செய்திருக்கின்றார். என்ன அழகில் ஆட்சி செய்தார் என்பது இப்பொழுது தெரிகிறதா? இப்படியானவர்களை வைத்துக் கொண்டு தான் அவர்கள் செய்த ஆட்சி 2 வருடம் கூட தாண்டவில்லை. 2 வருடங்கள் சென்று கொண்டிருக்கும் போதே நாட்டில் ஒட்டுமொத்த மக்களும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக திரும்பி விட்டார்கள். மாபெரும் போராட்டங்கள் வெடித்தது. அறகலைய பூமி தொடங்கியது, அறகலைய போராட்டம். அந்த போராட்டத்தின் மூலமாக கோட்டாபே ராஜபக்ச அடித்து துரத்தப்பட்டார், ஆட்சியிலிருந்து விரட்டப்பட்டார். மக்களுடைய அந்த கோப தாபங்களுக்கு உள்ளாகி ஆட்சியிலிருந்து விரட்டப்பட்டார்கள். அப்பொழுது தலைமறைவாகி நாட்டை விட்டு ஓடி ஒளிந்து பிறகுதான் எல்லாம் சுமூகமானதும் நாட்டிற்கு வருகிறார்கள். அப்பொழுதெல்லாம் எங்கிருந்தார் இந்த சுகீஸ்வர பண்டார என்று இன்று இந்த மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள். 2022 எல்லாம் அறகலை ஆரம்பமாவதற்கு முன்பதாக கேஸ் போலிங், பெட்ரோல் போலிங், டீசல் போலிங், சாப்பாட்டுக்கு போலிங், இப்படி எல்லாத்துக்குமே போலிங், வரிசை யுகம். அந்த யுகத்தை ஆரம்பித்ததே கோட்டாபே ராஜபக்ச, அந்த ஆட்சியாளர்கள், அந்த அரசு தான். இன்று தான் பெரிதாக அவர்களுடைய ஆட்சி காலங்களில் மக்களுக்கு எல்லா சலுகைகளையும் கொடுத்து மக்களை ராஜ வாழ்க்கை வாழ வைத்ததை போல இன்று பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த ராஜபக்ச தரப்பினர் அன்று எங்கு சென்றார்கள்? மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க முடியாமல், மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல், மக்களுடைய ஆர்ப்பாட்டங்களுக்கு முகம் கொடுக்க முடியாமல் ஓடி ஒளிந்து கொண்ட ஒரு தரப்பு தான் இந்த ராஜபக்ச தரப்பு. அப்படியானவர்களுடைய கோலையாக்கள் இன்று வெளியே தைரியமாக சுற்றி திரிந்து அரசாங்கத்துக்கு எதிராக பல பிரச்சனைகள் இருப்பதாக சொல்லி விமர்சனங்களை எழுப்பிக் கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தான் என்று வருகை தந்த சுகீஸ்வர பண்டாரவுக்கு அங்கு இருக்கின்ற மக்கள் சாணியாலும் அழுகிய முட்டையாலும் அடித்து விரட்டி இருக்கிறார்கள். இந்த அடி சுகீஸ்வர பண்டார மற்றும் அந்த குழுவினருக்கு மாத்திரமல்ல, இவர்களை அனுப்பினார்களே, இவர்களை இந்த இடங்களுக்கு அனுப்பிவிட்டு வீடுகளிலிருந்து டிவி வழியாக இந்த நடப்பவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்களே, அவர்களுக்கு விழுந்த அடியாகத்தான் இந்த அடியை கருத வேண்டும். சாணி அடி, அழுகிய முட்டையில் அடி, கேவலம், அசிங்கம், அவமானம். தேவையா இது? அரசாங்கம் செய்த பிழைகளை விமர்சிக்க வேண்டும், கேள்விகள் கேட்க வேண்டும். அது எல்லாருடைய ஜனநாயக உரிமை, அது யாருடைய உரிமை. ஆனால்
ஒரு அமைச்சருடைய அல்லது அந்த அமைச்சின் செயலாளருடைய யாரோ ஒருவருடைய அமைச்சின் செயலாளர் அல்ல, சாமானியனுடைய ஒரு வீட்டுக்கு முன்னால் சென்று அங்கு கூச்சல் குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு யாரும் இங்கு இடம் கொடுக்கவில்லை. பொது இடங்களில் இருந்து ஒரு போராட்டத்தை செய்ய முடியும், ஆர்ப்பாட்டத்தை செய்ய முடியும். இது இருக்கிறது. கொழும்பு கோட்டை புகையிரத்துக்கு முன்பாக எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் செய்திருக்கிறார்கள். ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக கூட ஆர்ப்பாட்டங்கள் செய்வதற்கான இடங்கள் இருக்கின்றது. அங்கு எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றது, இன்றும் செய்கிறார்கள். ஏன் தனி நபர்களுடைய வீட்டை நோக்கி செல்கின்றீர்கள்? இதுவா உங்களுடைய அரசியல்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், குறிப்பிட்டிருக்கின்றேன். இவர்களுக்கு ஒரு தேவை இருக்கின்றது. 2022 ராஜபக்ஷக்களுக்கு எதிராக மக்கள் எப்படி திரண்டு இவர்களுக்கு எதிர்ப்பை தெரிவித்தார்களோ அதே போல ஒரு சூழலை அனுர அரசுக்கு எதிராகவும் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கின்றது இந்த கூட்டத்துக்கு. அதை நோக்கமாக கொண்டு தான் இப்பொழுது ஒவ்வொரு தனிப்பட்ட இடங்களுக்கு சென்று அந்த இடங்களையெல்லாம் மக்களுக்கு காண்பித்து, ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கு காண்பித்து மக்களை உசுப்பேத்துகின்ற ஒரு வேலையை இந்த தரப்பினர் செய்து வருவதை திட்ட தெளிவாக அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவதாக பெலவத்தில் இருக்கின்ற ஜேவிபி காரியாலயத்துக்கு இந்த தரப்பு சென்றது. கேஸ் சிலிண்டர்கள் எல்லாம் தூக்கி கொண்டு சென்று டில்வின் சில்வாவை சந்திக்க வேண்டும். நாட்டில் கேஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லை, இதற்கெல்லாம் என்ன பதில் என்று கேள்வி கேட்டு அங்கு சென்றார்கள். பிறகு கேடி லால்காந்த் எப்படி இந்த வீட்டை கட்டினார், அவருக்கு எங்கிருந்து வந்தது பணம் என்று அந்த வீட்டிற்கு முன்பாக சென்று அங்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினார். ஊடகங்கள் மூலமாக அந்த வீட்டையும் காண்பித்து விட்டார். காண்பிப்பது அது ஊடகங்களுடைய கடமை, அதை யாரும் தடை சொல்ல முடியாது. ஆனாலும் இவர்களுடைய தேவை பெரிய ஒரு திட்டம் இதன் பின்னணியில் இருக்கின்றது. அதே போலத்தான் இன்று நிதியமைச்சின் செயலாளருடைய வீடு பத்திரமூலில் இருக்கின்றது. இங்கு கூட்டத்தோடு ஒரு 10-15 பேரை சேர்த்து கொண்டு வந்து கடைசியில் அந்த பகுதி மக்களாலேயே சாணி அடி வாங்கிட்டு ஓடிவிட்டார், தலைமறைவாகிவிட்டார்கள். அது மாத்திரமல்ல, இன்று சற்று முன்பதாக இன்று பிற்பகல் கிடைத்த செய்தி, மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கும் சென்றதாக ஒரு தகவல் இருக்கிறது. தான் சாணி அடி வாங்கியதில் இது ஒரு மனித உரிமை மீறல், கட்சியின் ஆதரவாளர்களை வைத்து எங்களை தாக்கி இருக்கின்றார்கள், மனித உரிமை மீறல், நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தோம், எங்களுக்கு சாணியால் அடித்திருக்கிறார்கள், அழுகிய முட்டையால் அடித்திருக்கிறார்கள், இது மனித உரிமை மீறல் என்று சென்று ஒரு முறைப்பாட்டை முன்வைத்ததாக ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. தேவையா இது? பொது இடங்களில் சென்று உங்களுடைய விமர்சனங்களை, உங்களுடைய கேள்விகளை, கோரிக்கைகளை முன்வைக்க முடியும். ஏன் தனிப்பட்ட இடங்களுக்கு சென்று குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றீர்கள் என்பதுதான் பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. 2022 நான் முதலில் குறிப்பிட்டேன், மக்கள் வரிசையில் இருக்கும் போது, அந்த வரிசை யுகத்தை ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் மக்கள் வேதனையில் இருக்கும் போது, இரவு பகலாக அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக வரிசைகள் இருக்கும் போது இந்த சுகீஸ்வர பண்டார குழுவினர் எங்கு சென்றார்கள்? கோட்டாபே ராஜபக்சனுடைய கட்டளுக்கு அடியில் ஒளிந்திருந்தார்களா என்று இன்று சிங்கள மக்கள் கேட்கின்றார்கள். சோசியல் மீடியாவில் இந்த கேள்விதான் இருக்கின்றது பிரதானமாக. அன்று அப்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்காதவர்கள் எப்படி கொடுப்பார்கள்? அவர்கள் தானே செயலாளர்களே, ஜனாதிபதியின் செயலாளர் இவர் எப்படி கொடுப்பார்? அப்போது தலைமறைவாக இருந்தார். கோட்டாபேவும் தலைமறைவாகி நாட்டை விட்டு ஓடியதை போல இந்த சுகீஸ்வர பண்டாரமும் தலைமறைவாக இருந்து எங்கோ கட்டளுக்கு அடியில் பதுங்கியிருந்தார் என்று தான் பலராலும் சொல்லப்படுகின்றது. அப்படி ஒரு சூழல் தான் அவர்களுக்கு. நாட்டு மக்களுக்கு எப்படி முகம் கொடுப்பார்கள்? முகம் கொடுக்க முடியாத ஒரு சூழல். ஆனால் இன்று இவர்கள் எல்லாம் இவருடைய ஆட்சி காலத்தில் சிறப்பாக செயற்பட்டு ஆட்சி மாற்றம் இடம்பெற்றதும், ஆட்சி மாற்றம் நடந்த இந்த அரசாங்கம் மக்களுக்கு எதுவுமே சரியாக செய்யவில்லை என்று ஒரு விடயத்தை, ஒரு பிம்பத்தை உருவாக்கி மக்களுக்கு காண்பிக்க முயற்சித்து இன்று சாணியாலும் அழுகிய முட்டையாலும் அடி வாங்கி இருக்கின்றார்கள். இது இவர்களுக்கான அடி அல்ல, இவர்களை அனுப்பியவர்களுக்கான அடி. இதனால் பார்க்கலாம் பத்திரமொழியில் நடந்த சம்பவங்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் வீடியோக்குள். நாங்கள் அங்கு இருக்கின்ற மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதையும் கேட்டுவிட்டு வரலாம். අලවත්ත කාර්යාලයක කියන්නේ ගෑස් උත්සාහ අපි ඒත් ඉවසනවා. ඊට පස්සේ ලාල්කාන්ත මාත් එක්ක ගෙදරට ගියා ඒත් ඉවසුවා. ගමට ඇවිල්ලා පාට් එක දාන්න බෑනේ ඒගොල්ලන්ට. අපි තෙල් පෝලිං වල හිටියා. අපේ අම්මා නංගි ඔක්කොම තෙල් පෝලිං වල හිටියා. ගෑස් පෝලිං වල හිටියා. එතකොට උන් එක එකක් ආවද? அங்கு ஒன்று திரண்டு இந்த சுகீவர பண்டார
சுகீஸ்வர பண்டார மற்றும் குழுவினரை சாணியால் அடித்து விரட்டிய அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று தான் நாங்கள் பார்த்தோம். உண்மையாகவே இவர்கள் மிகவும் உணர்வுபூர்வமாக குறிப்பிடுகிறார்கள் என்னவென்றால், நாடு வங்குரோத்து அடைந்து உலக நாடுகளுக்கு முன்னால் மண்டியிட்டு அவமானப்பட்டு இருக்கும் போது இந்த தரப்பினர் அன்று சுகபோக வாழ்க்கையை அனுபவித்து வந்தார்கள். மறைந்திருந்து எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது மக்கள், இலங்கையர்கள் படாத அளவுக்கான துன்பங்களை பட்டு அவஸ்தைப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது இவர்கள் யாருமே அந்த இடத்துக்கு வருகை தரவில்லை, வரவும் இல்லை, யாரும் பேசவும் இல்லை. இன்று இவர்கள் ஏதோ உத்தமர்களைப் போல வந்து வெள்ளை சட்டை அணிந்து வந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை விடக்கூடாது, இவர்கள் பெரிய பிரச்சனைக்காரர்கள். இப்பொழுது சட்ட நடவடிக்கைகள் மிக அதிரடியாக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் காரணமாக இந்த தரப்பு பயந்திருக்கின்றது. அந்த அச்சத்தில் தான் இவர்கள் வந்து இப்படியான பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இனியும் இவர்கள் இன்னொரு இடத்திற்கு போக சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். அப்பகுதி மக்கள் தகுந்த பாடங்களை புகட்டுங்கள் இவர்களுக்கு என்று இங்கு ஒன்று திரண்ட மக்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போல ஒருவர் குறிப்பிடுகின்றார், இந்த சுகீஸ்வர பண்டார தரப்பினர் பத்திரமுலையில் அமைந்திருக்கின்ற அமைச்சின் செயலாளருடைய வீட்டை நோக்கி வருகை தந்த போது அவர்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றதா, இந்த தரப்பு செயலாளருடைய வீட்டை நெருப்பு வைக்க தீயிட்டு கொளுத்துவதற்கு தான் வருகை தருகிறார்கள் என்று ஒரு தகவல் கிடைத்துதான் இந்த பகுதி மக்கள் அனைவருமே அந்த இடத்துக்கு விரைந்து வந்திருக்கிறார்கள். அது எப்படி இவர்களால் ஒரு வீட்டை தீயிட்டு கொளுத்த முடியும், யார் அந்த உரிமையை கொடுத்தது என்று கேட்பதற்கு தான் இவர்கள் இந்த இடத்திற்கு உடனடியாக வந்து செயலாளருடைய அந்த வீட்டை மாத்திரமல்ல, நாட்டில் ஒரு குழப்பம் ஏற்படாமல், அந்த இடத்தில் ஒரு குழப்பம் ஏற்படுத்தாமல் பாதுகாத்ததாகத்தான் அந்த இடத்திலே ஒன்று திரண்ட மக்கள் குறிப்பிடுகின்றார்கள். இனியும் இவர்கள் இன்னொரு இடத்துக்கு போனால் சிந்திக்க வேண்டும், இன்றைய நாளுக்கான இந்த பாடம் அவர்களுக்கு நினைவில் வர வேண்டும் என்று இந்த மக்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். අපි එවෙනුවෙන් ආණ්ඩුවට බල කරනවා. ඔය ආයතනවල ඇතුළේ ඉන්න පිල්ලිත් එළියට දාලා මේ රටේ அந்த இடத்திலே குறிப்பிடுகிற ஒருவர் பிள்ளையானை கைது செய்ததுமே கொம்மான் பிள்ளை ஓடுகிறாராம் சிஐடிக்கு. அதற்கு பிறகு யார் யார் கைது செய்யப்படுவார்கள் என்று கொம்மான் பிள்ளை அவருக்கு தெரிந்திருக்கின்றது. ஆகவே இவர்கள் எல்லாம் பதற்றத்திலே அங்கெங்கும் எங்கும் ஓடி திரிகின்றார்கள், இல்லாத குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். இனியும் இந்த அரசாங்கத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், இந்த அரசாங்கத்தை நாங்கள் கவிழ்ப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டோம், இது எங்களுடைய அரசாங்கம், இந்த மக்கள் அரசாங்கம், மிகவும் கஷ்டப்பட்டு தான் இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தோம், இனியும் நாங்கள் விட மாட்டோம், இவர்களை பாதுகாக்க நாங்கள் எதுவென்றாலும் செய்வோம் என்று அந்த பகுதி திரண்ட மக்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதுதான் அந்த மக்களுடைய மனங்களிலிருந்து வருகின்ற வார்த்தைகள். நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற தரப்பினர் ஏராளம். வங்குரோத்து நிலையடைந்த அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஏதோ ஒரு சூழ்ச்சி செய்து அரசாங்கத்தில் பல பிரச்சனைகளை இன்று உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த விதமான காரணங்களும் இல்லை அரசியல் செய்வதற்கு. ஆகவே இப்பொழுது அவர்கள் பயன்படுத்துகின்ற யுக்திகள் தான் இவையா என்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே பெரியவர் ஒருவர் சொல்லியிருந்தார். யார் பெரியவர் என்றால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நெலும் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற காரியாலயத்தில் வைத்து குறிப்பிடுகின்றார், ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு எங்களிடம் ஒரு திட்டம் இருக்கின்றது, அந்த திட்டம் மூலமாக விரைவில் ஒரு மாற்றம் வரும் என்று மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டார். இப்பொழுது பல சந்தேகங்கள், கேள்விகள் எழுந்திருக்கின்றது. அரசாங்கத்தில் இடம்பெறுகின்ற பிரச்சனைகள், அதுவும் ஒவ்வொரு அமைச்சிற்குள் செயலாளருக்கு கீழே அல்லது அங்கு இருக்கின்ற அதிகாரிகளின் காரணமாக, அதிகாரிகளுடைய செயற்பாடுகள் மந்தநிலை காரணமாக பல பிரச்சனைகள் உருவாகி இருக்கிறது. $2.5 மில்லியன் அமெரிக்க திரைசேரியில் காணாமல் போனதும் இப்படி ஒரு செயற்பாட்டில் தான். ஆகவே எல்லா சந்தேகங்களும் ஒரு தரப்பினர் பக்கம் எழுந்திருக்கின்றது, திரும்பி இருக்கின்ற சந்தேகங்கள். ஆகவே உரிய விசாரணைகள் மும்முரமாக நடத்தப்பட்டு இதன் பின்னணியில், இந்த சூழ்ச்சிகளின் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பதை அரசாங்கம் மிக விரைவாக கண்டுபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் அரசுக்கு பாரிய தலையீடியாக இது மாறிவிடும் என்பதுதான் மக்கள் கூறியிருக்கிறார்கள், குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே அவதானம் எடுத்து செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இது. பல விமர்சனங்கள் அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்பட்டு வருகின்றது. 323 கண்டெய்னர்கள், அதே போல நிலக்கரி சம்பந்தமான விடயம், இப்பொழுது திரைசேரியில் $2.5 மில்லியன் அமெரிக்க. அது மாத்திரமல்ல, இன்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலும் அமைச்சர் நளினி தாய்த்திச குறிப்பிடுகின்றார், US அமெரிக்கன் $6 லட்சம் காணாமல் போயிருக்கின்றது.
யுஎஸ் போஸ்ட் சர்வீஸுக்கு இலங்கையிலிருந்து அனுப்பிய பணம் அவர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்று ஒரு முறைப்பாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அனுப்புகின்ற பணம் எல்லாம் எங்கே செல்கின்றது, யாருடைய கைகளுக்கு செல்கின்றது? இவற்றை தான் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும். எதிர்க்கட்சியினர் அவர்களே கேள்விகளை முன்வைத்து அவர்களுக்கே பதில்களை தேடிக்கொள்ள இடம் கொடுக்கக்கூடாது. அரசாங்கம் முன்வந்து இன்னும் விரைவுபடுத்தி இன்னும் துரிதமாக செயற்பட்டு இந்த உண்மைகளை கண்டுபிடித்து ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்கும் வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் இடம்பெற்றிருக்கின்றது என்று. காரணம், மக்கள் மத்தியிலே பல சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கின்றது. இந்த பணம் யாருடைய கைக்கு சென்றது? ஏற்கனவே திரைசேரியில் நடந்த கொள்ளை சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கின்றோம். இன்று அவர்கள் சத்தமே இல்லை. சிங்கப்பூரிலே தலைமறைவாக இருக்கின்றார்கள். அதோடு சம்பந்தப்பட்டவர்கள் சிங்கப்பூருக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்து இங்கே இப்பொழுது பெட் ரெஸ்டில் இருக்கின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது சம்பந்தமாக எல்லாம் பேசுவதற்கே இல்லை, சத்தமே இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே இவற்றுக்கெல்லாம் பதில் கிடைக்க வேண்டும் என்பது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆகவே மக்களுடைய கேள்விகளுக்கு அரசாங்கம் பதில் வழங்கும் என்று நம்புகின்றோம். பதில் கிடைக்க வேண்டும், மிக விரைவாக கிடைக்க வேண்டும். இந்த இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. ஆகவே இந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு எம்மிடத்தில் திட்டம் இருக்கின்றது என்பவர்கள் குறித்து மிகுந்த அவதானத்தோடு செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இது. வருபவர்கள், இந்த போராட்டங்களை நடத்துபவர்கள் வீடுகளை தீ வைக்க வென்று வருவதாகத்தான் தகவல் இருப்பதாக ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதுவே அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். உரிய விசாரணைகள் இடம்பெற்று இனிவரும் நாட்களிலும் இவர்கள் என்னென்ன திட்டம் வகுத்திருக்கிறார்கள் என்பது தெரியாது. அவை சம்பந்தமாக உடனடியாக விசாரித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இல்லை என்றால் இன்னும் பல பிரச்சனைகளுக்கு அரசும் சரி, அரசை நம்பியிருக்கின்ற நாட்டில் இருக்கின்ற மக்களும் சரி, பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். இந்த தரப்பினருடைய நடவடிக்கைகள் குறித்து நியூஸ் இன்சைட் நிகழ்ச்சி பார்வையாளர்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் லிசி ஹருணன், நான் நில்ஷான் மின்சன். நன்றி, வணக்கம்.